இன்னைக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு வந்து லஞ்சா? இனிமே தான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னா, பச்சை சுண்டைக்காய் இருக்குல்ல, ஆமாம், அதை வச்சு குழம்பு வைக்க போகிறேன். பச்சை சுண்டைக்காயும் வெள்ளை கொண்டைக்கடலையும் வச்சு குழம்பு வைக்க போகிறேன், கார குழம்பு. ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும், இல்லைன்னா கசப்பு வரும். அதனால தான் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு விட்ருங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. நான் வந்து ஒரு 50 கிராம் இருக்கும் வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கேன். முழுசாகவே போட்டு விட்ருங்க. சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டு விட்ருங்க, பெருசாக இருந்தால் 2ஆக அரிஞ்சு போடுங்க. ஒரு 20 பல்லு அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நான் வந்து இடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இடிச்சுட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு அதில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அது விதையெல்லாம் கழுவிட்டு நல்லா வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நல்லா வதங்கட்டும். இது வந்து எங்கள் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து எப்போ கார குழம்பு வச்சாலும் ஒரு உருளைக்கிழங்கு, எந்த காயாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு ஒன்று போட்டால் அது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சுண்டல் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளி, பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போதுமானது. சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. உப்பு சேர்க்குறேன், குழம்பு போதுமான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் நல்லா சேர்த்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா சேர்த்து அரைச்சிட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துங்க, அதாவது குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவாங்க அது. இதில் நான் தனியாக வீட்லேயே அரைச்சி வச்சுருப்பேன் எப்போவுமே. இது வந்து கொத்தமல்லி தூள். எல்லாத்தையும் கலரி விட்டுருங்க. கலரி விட்டு இப்போ நான் இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி எல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். நான் இப்போது இதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுருங்க மேலால். என்னம்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. எல்லாம் கொதிச்சிச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, சூப்பராக இருக்கும். இது சட்டியில் இருக்கிறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அப்படி தான் கொதிச்சிக்கிட்டே இருக்கும்.